Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. The channel mostly நம்ம என்ன பார்ப்போம்னா photography related photo edits or video edits பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம drone related videos பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு travel vlog கூட போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜஸ்ட் நம்ம DJI MINI 2 ஓட 15 மீட்டர் ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி பிரேக் பண்ணி 500 மீட்டர் வரைக்கும் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி நான் 2 வெர்ஷன் போட்டிருக்கேன். அது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பிசி யூஸ் பண்ணியிருப்போம், இன்னொன்று விண்டோஸ் டேப் யூஸ் பண்ணியிருப்போம். இது ரெண்டுமே இல்லாமல் இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு 99% ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் மாதிரி இப்போ ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அது சக்ஸஸாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அந்த வீடியோ நான் வந்து எப்படி டெமோ பண்ணுறதுன்னு அவங்க ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி இந்த சொல்யூஷன் பெட்டராக இருக்குது, பட் இது வந்து 15 மீட்டர் ரீசெட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதனால ஃப்ரெண்ட்ஸ் நான்லாம் என்னோட ட்ரோன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, அவங்க ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு சொன்னாங்க. நானும் இப்போ பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு நான் வந்து இப்போது இந்த ட்ரோன் ஹேக்ஸ் வெப்சைட்டோட லிங்க்கை வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் என்ன பண்ணணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஒன்றுன்னா ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோடனே ப்ரௌசரில் வந்து இது ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பை லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. DJI அவுட்டல்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து DJI ட்ரோன்ஸ்ன்றதுனால DJI சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ லைசன்ஸ் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை கொடுத்துக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. அதில் வந்து நீங்கள் எதை பிக் பண்ணணும்னா அந்த ஃபஸ்ட் ஒன் லைட் தான் பிக் பண்ணணும். இது வந்து 25 யூரோஸில் இருக்குது. ரெகுலர் வந்து 40 யூரோஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல் வந்து 100 யூரோஸில் இருக்குது. நமக்கு அது ரெண்டுமே தேவையில்லை. ஏன்னா லைட்டில் மட்டும்தான் Mavic Mini 1 அண்ட் Mini 2க்கான செட்டிங்ஸ் இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ட்ரோன்ஸ்க்கு யூஸ் ஆகிறது. அது அதை விட அதிகமாக இருக்கிற மாதிரி யூஸ் ஆகும். ஸோ நம்ம லைட் வந்து இங்கே பை நவுன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 25 யூரோஸ்ன்றது வேல்யூ வந்து என்னன்றதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன். யூரோ டு INR போட்டிங்கன்னா ஜஸ்ட் கூகுள்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒரு யூரோ வந்து 89 இருக்கிறதுனால 25 வந்து இந்த வேல்யூவில் இருக்குது. ஸோ இது வந்து லைட்டாக ஒரு கன்வர்ஷனோடு சேர்ந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். ஆனால் பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு APK ஃபைல் தான் இது. ஏன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் பை நவ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டிஃபால்ட்டாக 2 வாங்குற மாதிரி ஆப்ஷன் வருது. ஸோ தெரியாமல் அதை ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. 1ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட பையிங் ப்ரொசீஜருக்கு வந்து நீங்கள் போங்க. ப்ரொசீட் டு செக்லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து அதில் வரும். அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. இந்த மெயில் ஐடி நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிடாதீங்க. ஏன்னா இதை வச்சு தான் உங்களோட லாகின் ப்ரொசீஜரே வந்து அந்த ஆப்பில் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் நார்மலாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபில்லிங்லாம் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அண்டு ஏன் வந்து இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போயிட்டு நீங்கள் ட்ரோனை ஃப்ளை பண்ணும்போது இந்தியாவோட ரெஸ்ட்ரிக்ஷன் படி அது 15 மீட்டர் தான் டிஃபால்ட்டாக ரீசெட் ஆகிடும். நீங்கள் ஒரு டைமும் நீங்கள் உங்கள் லேப்டாப்போ இல்லை டேபோ, விண்டோஸ் டேபோ கொண்டு போயிட்டு அதை கனெக்ட் பண்ணி பண்ணுறது வந்து ஒரு தேவையில்லாத வேலையாக இருக்கும். அண்டு அதை ப்ரொசீஜராக பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு பிளேஸில் வச்சு அந்த ஒயரை கனெக்ட் பண்ணி பண்ணணும். அண்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஃப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் மறுபடியும் பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இந்த ஆப்ஷன் வந்து பெட்டர். ஏன்னா நீங்கள் சிம்பிளாக APK ஃபைல் பண்ணிங்கன்னாவே என்ன ஆகிடும்னா உங்கள் மொபைல்லேயே நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஜஸ்ட் நார்மலாக RC கனெக்ட் பண்ணுற மாதிரியே தான் பண்ணுவோம் நம்ம. ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து இந்த செட்டிங்ஸ் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இங்கே ப்ரொசீஜர் கொடுக்க போகிறேன். அது வந்து இங்கே வந்து உங்களோட அட்ரஸும் கேட்குது. அட்ரஸ் வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் கரெக்டாகவே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வருது. இதுலேயும் நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. பட் நான் வந்து என்னோடய டெபிட் கார்டு வந்து கனெக்ட் பண்ணி பண்ணும்போது OTP வரைக்கும் வந்தது. OTP எடுத்ததுக்கப்புறமா என்னோடய கார்டு ட்ரான்சாக்ஷன் வந்து கேன்சல்டுன்னு சொல்லிட்டு மெயில் வந்துட்டு நான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எந்தலேருந்து நான் பே பண்ணணும் அது வந்து எனக்கு ரிட்டன் ஆகிடுச்சு.
ஸோ நீங்கள் வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதை மட்டும்தான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஏன்னா நான் பண்ணிட்டேன். நான் அதோட இமேஜையும் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு வந்து எஸ்எம்எஸ் இமேஜையும் நான் காமிக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஒரு வேளை பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும்னு சொல்ல வரேன். பட் மோஸ்ட்லி டெபிட் கார்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் இதை வந்து இப்போது ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு ப்ராசஸிங் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களோட பேமெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு உடனே வந்து பை பண்ணிவிடும். அது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க அந்த டீட்டெயில்ஸை. பட் நீங்கள் என்ன லாகின் பண்ணும்போது யூஸ் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் மறந்துடாதீங்க. அப்போ நீங்கள் இதிலே லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஏபிகே ஃபைலை சிஸ்டம்லேருந்து டவுன்லோட் பண்ணியும் மொபைலுக்கு மூவ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப் வந்து ஃப்ரீ மாதிரி தான் டவுன்லோட் ஆகுது. அதுக்கு வந்து எதுவும் ப்ரொசீஜர் கேட்கல. பட் லாகின்க்கு தான் நம்ம பே பண்ணியிருக்கோம். அந்த லாகின் ப்ரொசீஜரை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து நான் அதே லிங்க்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோடய மொபைல் வந்து OnePlus 5. அதில் ஓப்பன் பண்ணால் இதே வெப்சைட் தான் உங்களுக்கு மொபைலும் ஓப்பன் ஆகுது. நீங்கள் அங்கேருந்து காப்பி பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக இதிலே வந்து இந்த டவுன்லோட் ஆண்ட்ராய்டு ஆப்னு கொடுங்க. உடனே டவுன்லோட் ஆகிடும். அது ஜஸ்ட்டு நார்மலாக நம்ம ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜஸ்ட் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஒரு நார்மல் ஆப் தான் அது. ஒன்றும் பெரிய ஒரு ஹெவி ஆப்லாம் கிடையாது. ரொம்ப சின்ன ஆப் அது. சின்ன ஒரு ப்ரொசீஜருக்காக தான் அதை பண்ணுறோம். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ ஒரு டைமும் நீங்கள் போட வேண்டி இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்னன்றதை போட்டு வச்சுக்கோங்க. போட்டு லாகின் பண்ணிக்கிட்டுனா ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் இவ்வளோ தாங்க. 2 பட்டன்ஸ் தான். 500 மீட்டர் ஹைட் அப்படின்றதும் மேலே எனேபிள் எஃப்சிசி அப்படின்றது தான். இதை மட்டும்தான் ஒரு சின்ன ஹேக் உங்களோட ஆர்சிக்கு பண்ண போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஹேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரோனில் பண்ணியிருப்போம். ஸோ அது ரீசெட் சீக்கிரமாக ஆகிடும். இது வந்து ரீசெட் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அப்படியே ஆனாலும் நீங்கள் ஈஸியாக சிம்பிள் ப்ரொசீஜரில் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆப் வந்து இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் நான் வந்து ட்ரோனை வந்து அவுட்டர் ஸ்பேஸில் வச்சு உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறது அப்படின்றதும் நான் இப்போ காட்டுறேன். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த 15 மீட்டர் ஹைட் ஹேக்கிங்க்கு வந்து நம்ம பிசி, லேப்டாப் ஆர் விண்டோஸ் டேப் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஆர்சியை வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன மொபைல் ஏபிகே ஃபைலை வச்சு நம்ம வந்து ஹேக் பண்ண போகிறோம். அது 15 மீட்டர் 500 மீட்டர் வரைக்கும் அதை ஹேக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளை பண்ண போகிறோம். நான் அது எப்படின்றது சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக ட்ரோன் ஃப்ளை பண்ணுறதுக்கு பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்சி கேபிளை வந்து ஆர்சிலேருந்து மொபைல் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணுங்கள். நான் இப்போது இந்த ஏபிகே ஃபைலும் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து என்ன கேட்குது, எது ஓப்பன் பண்ணணும், DJI ஃப்ளை ஓப்பன் பண்ணுமா இல்லை ட்ரோன் ஆக்ஸ் கம்பெனி ஓப்பன் பண்ணுமான்னு. ஃபஸ்ட் நான் வந்து DJI ஃப்ளை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்ச மாதிரி அது 15 மீட்டரில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 15 மீட்டரில் தான் இருக்குது. வியூ ஆகும்னு நினைக்கிறேன். நான் எதுக்கும் மினி ஸ்க்ரீனில் இதோட இதையும் காட்டுறேன் நான். இப்போ இது 15 மீட்டரில் இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ட்ரோன் ஹேக்கு இந்த DJI ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வெளியில் வந்துட்டு உங்களோட மொபைலில் DJI கம்பெனின்னு இருக்குது, அதை வந்து நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணணும். ஓகே, உங்கள் மொபைலில் வந்து இந்த DJI கம்பெனின்னு இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. செலக்ட் டிவைஸ் கேட்குது இல்லையா, இப்போ இதில் வந்து நம்மளோட ஆர்சி வந்து மினி 2ன்றதுனால இது தான். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேபிள் ஒரு தடவை கழட்டிட்டு மறுபடியும் ஒரு தடவை இன்சர்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ ட்ரோன் ஹேக்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுங்க. இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே ஐடி போட்டிருக்கிறதுனால லாகின் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ லாகின் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே டிவைஸ் மினி 2 லைசன்ஸ் வந்து DH லைட் தான் நான் வாங்கியிருக்கேன். அது வந்து 25 euros வந்து. அதுக்கப்புறம் கீழே இங்கே எனேபிள் FCC இருக்குது. அப்புறம் 500 மீட்டர் ஹைட் இருக்குது. இதை நான் ஒரு 500 மீட்டர் ஹைட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனேபிள் FCC கொடுக்கணும். கொடுத்தோன்னே இங்கே வந்துச்சு பாருங்கள். செட்டிங் ஆல்டிடியூட் லிமிட் டு 500 m டன். செட்டிங் ரீஜன் US டன். ஓகே, இப்போ இதை லாக் அவுட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு வெளியில் வந்துடுங்க. வந்துட்டு இந்த கேபிளை வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து அன்ப்ளக் பண்ணிவிட்டு ப்ளக் மட்டும் பண்ணுங்கள். ப்ளக் பண்ணிங்கன்னா சேம் அதே மாதிரியே கேட்கும். இப்போ நீங்கள் DJI ஃப்ளை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தவொடனே உங்களோட ட்ரோனோட வியூ வந்துடும், கேமரா வியூ. இப்போ கேமராவில் போனீங்கன்னா அபவுட் இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் 500 m இருக்குது. டிஃபால்ட்டாகவே அது 500 மீட்டர் ஃபிக்ஸ்டில் இருக்குது. இப்போ நீங்கள் பறக்க 500 மீட்டர் போகும். நான் அதையும் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ 500 மீட்டர் ஹைட்லேயே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. The home point has been updated. Please check it on the map. அது வந்து இப்போ 15 மீட்டர் கிராஸ் பண்ணி போயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இப்போ 500 வரைக்கும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஓரளவுக்கு பண்ணுறேன். பேட்டரி நான் 21% தான் இருக்குது. நான் ஆன் பண்ணும்போது அது ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தேன். சரி, சின்ன ஒரு டெமோ பண்ணலான்ட்டு. ஓகே, லோ பேட்டரிக்காக அது வார்னிங் கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 125 மீட்டர் வரைக்கும் நான் வந்து இதை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த அப்டேட் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பழைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லையும் ஷேர் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அதை விட இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அண்ட் இதில் நீங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 500 மீட்டர்லேயே டிஃபால்ட்டாக இருக்குது. நான் அதையும் டெஸ்ட் பண்ணிட்டேன். அப்படி ஒரு வேளை அது 15 மீட்டருக்கு ரீசெட் ஆனாலும் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த RC கேபிளை மட்டும் அன்ப்ளக் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணணும். இந்த ஆப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக பண்ணணும், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இஷ்யூவும் இதில் கிடையாது. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்களும் இதே மாதிரி உங்களோட மினி 1 அண்ட் மினி 2க்கு பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நானும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து லேண்டிங் பண்ணிடுறேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் போட போகிறேன். அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.